வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி கௌரி கிச்சனில் என்ன லஞ்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் முருங்கங்காயும் மீனும் சேர்த்து அரைத்து குழம்பு வைத்திருக்கிறேன். இந்த பாருங்க எப்படி இருக்கிறேன். அந்த மாதிரி சூப்பராக சமைத்திருக்கிறேன். இந்த ரெசிபி ஃபுல் ரெசிபி எப்போதுமே நான் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ ஷார்ட் வீடியோ இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன சமைத்தேன். இந்த கறிக்காக நான் சோறு சிவப்பு பச்சை அரிசியில் சமைத்திருக்கிறேன். கத்தரிக்காய் பால் கறி சமைத்திருக்கிறேன். மீன் குழம்பு அரைத்து சமைக்கும்போது கத்தரிக்காய் மசியல் அல்லது கோவா வரை வறுத்தால் நல்லமாக இருப்பார். நான் கத்தரிக்காய் பால் கறி சமைத்திருக்கிறேன். அதோடு முட்டையும் அவித்திருக்கிறேன். அரைத்து வைத்து சமைக்கிற கறி மிகவும் சுவையாக இருப்பார். சாப்பிட்டு பார்த்தேன், மிகவும் சுவையாக இருக்கிறார். இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு பிறகு அப்லோட் பண்ணுகிறேன். இந்த கறி வைப்பதற்கு இந்த பாருங்க எவ்வளவு ஐட்டம்ஸ் நான் எடுத்து சமைத்திருக்கிறேன், அரைத்திருக்கிறேன். இந்த பாருங்க மிக்சியில் அரைத்து சமைத்திருக்கிறேன். இது முருங்கங்காய் சேர்த்து சமைக்கிற கறி. இப்போ உங்களுக்கு ஷார்ட் வீடியோ மட்டும்தான் காட்டுகிறேன் எப்படி சமைத்தேன்னு சொல்லி. பிறகு உங்களுக்கு ஃபுல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். சமைத்தெடுத்த கறியை பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த ஷார்ட் வீடியோஸ் நான் ஆல்வேஸ் உங்களுக்கு போடுறது நீங்கள் ஃபுல் வீடியோஸ் நான் போடும்போது நீங்கள் பார்க்கணுமெண்டு. டிக்டாக்ல நான் கூடுதலாக டிரெக்டாக சில வீடியோ மட்டும்தான் போடுவேன். எல்லா வீடியோஸும் நான் போடுறேன். இருந்தாலும் உங்களுக்காகவும் நான் அப்லோட் பண்ணுவேன். இது கத்தரிக்காய் மசியல் பாருங்கள் எப்படி சமைத்திருக்கிறேன்னு சொல்லி. இந்த ரெசிபி நான் எடுக்கையில் நான் ஏற்கனவே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு டைம் கிடைக்க சமைத்து அப்லோட் பண்ணுவேன். இது ரைஸ் கட்டாயம் இந்த கறிக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழையல் மாதிரி சமைக்கிறது. இந்த ரைஸ் சிவப்பு பச்சை அரிசியில் சமைத்திருக்கிறேன். என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிற எல்லா உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இணைந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.